ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மைண்ட் செட். எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் முக்கியமான கோல்ஸை அடைய செல்ஃப் டிசிப்ளின்ன்றது ரொம்பவே முக்கியம். இந்த செல்ஃப் டிசிப்ளின் அவங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணுற ப்ராசஸில் அவங்களுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லைனா உங்கள் பாடியை பில்ட் பண்ணணும்னு நினச்சாலோ உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லைனா உங்களோட ப்ராசஸ்க்கான மொமெண்டமே உங்களுக்கு இருக்காது. நீங்களும் உங்களுக்கான கோல்ஸை அடைஞ்சி உங்கள் லைஃப்பில் சக்ஸஸை அடையணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான செல்ஃப் டிசிப்ளினை கெயின் பண்ணுறதுக்கான சில டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்பர் 1, ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்ஷன். செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது உங்களோட டெம்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான். உங்களால் உங்களோட டெம்டேஷனை ரெசிஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களோட ஹேபிட்ஸ், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைலோட கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் உங்களோட டெம்டேஷனை இக்னோர் பண்ணுறதுக்கு உங்கள் பிரெயினை எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க? பொதுவாக நிறைய பேருக்கு அவங்க கைவிடணும்னு நினைக்கிற ஒரு ஹேபிட் அவங்களோட சோஷியல் மீடியா அடிக்ஷனாக தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்பவும் உங்களுக்கு போர் அடிக்கிறப்பவும் தான் அதிகமாக சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங்கை வேறு ஒரு ப்ரீ செலக்டட் ஆக்டிவிட்டி மூலிமா ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அது மூலயமா உங்களுக்கு எப்போல்லாம் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த டைமில் உங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டியை பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை படிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசலாம், இல்லைனா சின்னதாக மெடிடேஷன் ஆர் எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட கோல்ன்றது உங்களோட நெகட்டிவ் அர்ஜஸை பாசிட்டிவ் ஹேபிட்ஸாக மாற்றுறதாக தான் இருக்கணும். இது நீங்கள் லாங் டேர்மில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட நெகட்டிவ் அர்ஜஸை விட்டுட்டு பாசிட்டிவ் ஹேபிட்ஸை நேச்சுரலாகவே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. நம்பர் 2, ஹாட் அண்ட் கூல் சிஸ்டம். செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது உங்களோட ஹாட் அண்ட் கூல் சிஸ்டமை பொறுத்தே ஒர்க் ஆகும். ஹாட் அண்ட் கூல் சிஸ்டம்னா ஒன்றுமில்லை, உங்களோட பிரெயின் ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருந்தால் அதுதான் ஹாட் சிஸ்டம். உங்கள் பிரெயின் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறப்ப நீங்கள் அதிகமாக ராங்கான டிசிஷன்ஸை தான் எடுப்பீங்க. அதுவே உங்கள் பிரெயின் கூல் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப நீங்கள் ஸ்லோவாகவும் லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணுவீங்க. நிறைய பேர் செல்ஃப் டிசிப்ளினில் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களோட பெரும்பாலான டிசிஷன்ஸை அவங்க பிரெயின் ஹாட் சிஸ்டமில் இருக்கிறப்ப எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் எமோஷன்ஸை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரெயினோட ஹாட் சிஸ்டம் கூடிய சீக்கிரத்திலே கூல் சிஸ்டமாக மாறிடும். அது மூலயமா நீங்கள் பெட்டரான டிசிஷன்ஸை எடுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் ஒரு லேப்டாப்பை நல்ல ஆஃபரில் போட்டிருக்கிறத பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அதை பார்த்து நீங்கள் எக்ஸைட் ஆகிடுவீங்க. உங்கள் பிரெயினோட ஹார்ட் சிஸ்டம் அந்த லேப்டாப்பை உடனே வாங்கிடணும், இதை விட்டால் நல்ல ஆஃபர் நமக்கு கிடைக்காதுன்னு நம்மக்கிட்ட சொல்லும். ஆனால் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்து உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயினோட கூல் சிஸ்டம் அந்த லேப்டாப்பை வாங்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு புரிய வைக்கும். நம்பர் 3, ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல். நம்ம பிரெயினோட ஹாட் அண்ட் கூல் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஸ்ட்ரெஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். நீங்கள் ஹையர் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயினோட ஹார்ட் சிஸ்டம் தான் அதிகமாக வேலை செய்யும். அதனால் நீங்கள் தப்பான டிசிஷன்ஸ் எடுக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலயமா உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால் எப்போவாவது டிஃபிகல்ட்டான டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தால் மெடிடேஷன் ஆர் ஸ்ட்ரெச்சிங் மாதிரியான சிம்பிள் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஆக்டிவிட்டீஸை பண்ணுங்கள். அது மூலயமா உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையிறதால உங்களால் பெட்டரான டிசிஷன்ஸை எடுக்க முடியும். நம்பர் 4, என்வைரன்மெண்டல் இம்பேக்ட். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ராமு அண்ட் சோமுன்னு 2 பேர் எடுத்துக்கலாம். அவங்க 2 பேருமே அவங்க ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி டிசிப்ளின்டான லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ராமு அவரோட நியூ ப்ரொடக்டிவிட்டி ஹேபிட்ஸை லைப்ரரியில் உட்காந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் சோமு அவரோட ஹேபிட்ஸை ஒரு மூவி தியேட்டரில் ஃபாலோ பண்ணுறாரு. இவங்க 2 பேரில் யாருக்கு அதிகமாக சக்ஸஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ராமுக்கு தான். உங்களோட என்வைரன்மெண்ட்டுக்கு உங்களோட செல்ஃப் டிசிப்ளினில் ஒரு பெரிய ரோல் இருக்குது. நீங்கள் உங்களோட செல்ஃப் டிசிப்ளினை டெவலப் பண்ணி சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத ஒரு நல்ல என்வைரன்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. நம்பர் 5, டிசிப்ளினரி ஃபியூல். உங்களோட செல்ஃப் டிசிப்ளினை இமீடியட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதுதான் உங்களோட வில் பவர். 2007 ஜேர்னல் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் சோஷியல் சைக்காலஜியில் ரிலீஸ் ஆன ஒரு ஸ்டடியில் வில் பவருக்கு நம்ம செல்ஃப் டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெரிய ரோல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பாடிக்கு தேவையான ஃபியூல் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளோட வில் பவர் ரொம்பவே குறைஞ்சிரும்.
அந்த வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பாடிக்கு தேவையான ஃபியூலை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதனால் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல எனர்ஜி ரிச் மீலாக எடுத்துக்கோங்க. அது உங்கள் பாடியை ரீஃபியூல் பண்ணி உங்கள் பிரெயினுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். நீங்கள் பெட்டரான டிசிஷன்ஸ் எடுக்க இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 6, டேக் ஏ ஸ்மால் ஸ்டெப். பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை குறைச்சிடும். நீங்கள் உங்களுக்கு எதிரில் இருக்கிற தடங்களை பார்த்து பயந்தீங்கன்னா உங்களால் அதை எதிர்த்து ப்ரொடக்டிவாக மாறவே முடியாது. ஆனால் உங்கள் பிரெயினை ஈஸியாக ட்ரிக் பண்ணி எந்த தடையும் தாண்டறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. நீங்கள் ஒரு கோலை நோக்கி ஒர்க் பண்ணுறப்போ அதோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் பார்த்து பயப்படாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எடுத்து வைக்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கவனம் செலுத்தி அதை நீங்கள் அச்சீவ் பண்ணாலே அது அடுத்தடுத்த ஸ்டெப்பை அச்சீவ் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனை உங்களுக்கு கொடுக்கும். இது மூலயமா உங்களோட கோலை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். நம்பர் 7, ஃபால்ட்டி எக்ஸ்கியூசஸ். நீங்கள் பல சமயம் நீங்கள் சொல்கிற எக்ஸ்கியூசஸ் மூலயமா உங்களோட பேட் ஹேபிட்ஸை ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷம் டைம் எடுத்து எதனால் உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணலை அண்ட் நீங்கள் அன்ப்ரொடக்டிவாக இருக்கிறப்போ எந்த மாதிரியான எக்ஸ்கியூசஸ்லாம் சொல்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் 1 மந்த்துக்கு ஒரு புக் படிக்கணும்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அதில் எந்த ப்ராக்ரஸுமே பண்ணலை. இதுக்கு எக்ஸ்கியூஸாக நீங்கள் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு எனக்கு புக்கு படிக்க டைமே இல்லைன்னு சொல்வீங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற எக்ஸ்கியூசஸே உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளினே இல்லைன்றதை உறுதிப்படுத்தும். ஆனால் நீங்கள் சொன்ன எக்ஸ்கியூசஸ் வேலிடானதா? நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோ இல்லைனா ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தோ உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த டைமை நீங்கள் டிவி பார்க்குறதுக்கோ இல்லை சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவீங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி உங்களால் புக் படிக்க முடியாதா? செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரே நேரத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது. அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பில்ட் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் ஒரு நாளில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைமை எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி புக் படிக்கிறதுக்கு நீங்கள் 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் லாங் டேர்மில் அதுவே உங்களோட கோலை நோக்கிய ஜேர்னியில் பெரிய இம்பேக்டை உண்டாக்கும். நம்பர் 8, டிசிப்ளின் டிப்ளிஷன். சயின்டிஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின்ன்றது ஒரு மசில் மாதிரின்னு சொல்கிறாங்க. நம்ம அதிகமாக ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் நம்ம மசிலும் ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் பிரெயினும். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கான்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் அதை விட அதிகமாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களே ஒரு சமயத்தில் அதை வெறுத்துடுவீங்க. அதனால் நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினை பில்ட் பண்ண ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு நேரத்தில் ஒரு பேட் ஹேபிட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அண்ட் தேவையானப்போ பிரேக் எடுத்துக்கோங்க. டிசிப்ளினாக இருக்கிற பீப்புளுக்கு ஸ்மார்ட்டான லாங் டேர்ம் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கணுமோ அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்குமான செல்ஃப் அவேர்னஸும் இருக்கும். நம்பர் 9, கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். சில நாட்கள் நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் பர்ஃபார்மன்ஸோட பீக்கில் இருப்பீங்க. ஆனால் சில நாட்கள் நீங்கள் அதை சரியாக கண்டுக்க கூட மாட்டீங்க. நீங்கள் புதுசாக ஆரம்பித்த ஹேபிட்ஸை அதிகமாக பண்ணுறீங்களா கம்மியாக பண்ணுறீங்களான்றது இம்பார்ட்டண்ட் இல்லை. அதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். செல்ஃப் டிசிப்ளினை டெவலப் பண்ணுறதுல கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமா உங்களாலேயும் கண்டிப்பாக செல்ஃப் டிசிப்ளினை டெவலப் பண்ணி சக்ஸஸாக அடைய முடியும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.